ஹலோ ஆல் என்விரான்மெண்ட் சீரீஸில் கன்வென்ஷன் டாபிக் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் ராம்சர் கன்வென்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தனியாக வந்துட்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்குது. ஸோ கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா, இதை தான் வந்துட்டு சின்னதாக சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு உருவாக்கப்பட்டது, ஸோ என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டாக, ஸோ இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டை தான் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைட்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் நிறைய வந்து பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இந்த அனிமல்ஸ் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆபத்தில் இருக்குது. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணும்போது வந்து இதோட ஆபத்து, இதோட வாழ்வாதாரம், இதோட சர்வைவல் அப்படின்றது வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு த்ரெட் அப்படின்றதுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கன்வென்ஷன் தான் இந்த சைட்ஸ். ஸோ ஐஎஸ்சிஎனில் ஒரு ரெசல்யூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 1963 அடாப்ட் பண்ணுறாங்க. பட் இதை ஃபோர்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1975 தான் ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 183 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைட்ஸில் வந்து ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் படி வந்துட்டு தன்னோட நாட்டில் வந்து லெஜிஸ்லேஷன்ஸை வந்துட்டு உருவாக்கி அதுபடி பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸோட ரெகுலேஷன்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சைட்ஸோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து சுவிட்சர்லாண்டில் ஜெனீவா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி தான். ஸோ இந்த சைட்ஸ் அப்படின்றத வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் நேஷன்ஸோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் விங் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் வந்துட்டு பண்ணிட்டு வராங்க. சரி, இந்த சைட்ஸில் வந்து யார் வந்து டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது சிஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் தான் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஹையர் அத்தாரிட்டியில் இருப்பாங்க. ஸோ சைட்ஸ் வந்து என்ன தான் வந்து லீகலி பைண்டிங்காக இருந்தாலும் வந்து இவங்க நேஷனல் லாஸில் வந்துட்டு ஏதோ ஒரு குறைகள் இருக்குது அப்படின்றப்போ வந்து அதை வந்துட்டு பூர்த்தி பண்ணுறதுக்காக இவங்க வரமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளாக சைட்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுக்கும். அந்த ஃப்ரேம்வொர்க்கை வந்து நேஷனல் லெவலில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து சைட்ஸ் வந்து உட்கார மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் இல்லை லீகலி பைண்டிங் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம சைட்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துட்டு நேஷனல் லெவலோட பொறுப்பு தான். ஸோ சைட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து வரமாட்டாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த அன்சஸ்டைனபிள் ட்ரேட் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணுறது, இஷ்டத்துக்கு வந்துட்டு ஒரு அனிமல் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கடத்துறது இல்லை ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்த சைட்ஸ் அப்படின்றத அவங்க வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் பெர்மிட் அப்படின்றது ஒன்று கொடுத்துருவாங்க. பெர்மிட் ஆர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு அனிமலும் வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேட்டகரியை பொறுத்து வந்துட்டு மாறும். ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பெர்மிட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அந்த பெர்மிட்டை வச்சு தான் வந்துட்டு இந்த ட்ரேட் அப்படின்றத வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைட்ஸோட கிளாஸிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2, அப்பெண்டிக்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் வந்துட்டு ஸ்பீஷியஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் அப்பெண்டிக்ஸ் 1. ஸோ அப்பெண்டிக்ஸ் 1ல் யாரை வச்சுருப்பாங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்பீஷியஸ்லாம் அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கோ, அந்த டேஞ்சரில் இருக்கோ, அந்த ஸ்பீஷியஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் ட்ரேட் அப்படின்றது வந்துட்டு தடுக்கிறாங்க. அதாவது கமர்ஷியலாக இந்த மாதிரியான அனிமல்ஸை, இந்த அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்துட்டு பண்ண முடியாது, கமர்ஷியலாக ட்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சைட்ஸோட பெர்மிட் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்துட்டு இந்த ஸ்பீஷியஸுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். இம்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக தேவைப்படும். அதே நேரத்தில் அது சுத்தமாக வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரிசர்ச் பர்பஸ்க்காக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு லயன் இருக்குது அப்படின்னா அந்த லயன் வந்து இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போக போகுது அப்படின்னா இந்த லயனை ஏற்றுமதி பண்ணும்போது இந்தியா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா
இதுக்கான சான்சஸ் சர்வைவல் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கா? அத வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது அழிஞ்சு கூடிய நிலைமை கூட வரலாம். ஸோ அத வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். என்ஷூர் பண்ணிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் அப்படின்றது வந்து பெர்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள தான் நான் இங்க குடுத்துருக்கேன். ஏசியாட்டிக் லயன்ஸ், டைகர்ஸ், சீ டர்ட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில இருக்கு. ஸோ அடுத்தது வந்து சைட்ஸோட அப்பெண்டிக்ஸ் 2. ஸோ இந்த அப்பெண்டிக்ஸ் 2ல வந்து எந்த மாதிரியான ஸ்பீஷீஸை வச்சுருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ்டிங்ஷனில் இல்லை. அதோட ஆபத்து அப்படின்றது எக்ஸ்டிங்ஷன் லெவலுக்கு இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் இதோட ட்ரேட் பண்ணாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வந்து இந்த ஸ்பீஷீஸ் வந்து ஆபத்தில் வந்து வரலாம். அதாவது அதோட இனம் அழிஞ்சு போகிறதுக்கான ஹை சான்சஸ் ஆஃப் இருக்குது அப்படின்றப்போ அந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் அப்பெண்டிக்ஸ் 2ல வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பெர்மிட் அப்படின்றத வந்து லீகலாக வாங்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட ஆரிஜின் கண்ட்ரி வந்து இதை ட்ரேட் பண்ணால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதும் வந்துட்டு அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு மஹோகனி, கோரல்ஸ், பேடல் ஃபிஷ், அமெரிக்கன் எலிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 2ல இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம அடிக்கடி நியூஸில் வந்து நிறைய ஸ்பீஷீஸை பற்றி பார்ப்போம். ஸோ அந்த ஸ்பீஷீஸ்லாம் சைட்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்பீஷீஸை பற்றி படிக்கும்போது. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அப்பெண்டிக்ஸ் 3. அப்பெண்டிக்ஸ் 3ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதோட அளவு, அதாவது அதோட த்ரெட் அப்படின்றது வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. சில கண்ட்ரீஸில் அதோட த்ரெட் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் எல்லாம் அப்பெண்டிக்ஸ் 3ல இருக்கும். ஸோ எந்த கண்ட்ரிலலாம் த்ரெட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பெர்மிட் அப்படின்றது வந்து தேவைப்படும். மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்றது வந்து தேவைப்படும். தென் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் வந்து ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வால்ரஸ், மேப் டர்ட்டில்ஸ், சர்டன் பீட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கும். ஸோ இந்த சைட்ஸில் சில பல கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்பீஷீஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்குது, அப்பெண்டிக்ஸ் 2ல இருக்குது அப்படின்னா அந்த 2 அப்பெண்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸை வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னால மட்டும்தான் முடியும். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்துட்டு ஆட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஸ்பீஷீஸ் வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் 3ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு தனியாக வந்து ஒரு பார்ட்டி வந்துட்டு யூனிலாட்ரலாக பண்ண முடியும். எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் 3ல இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கண்ட்ரியில் த்ரெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸாக தான் இருக்கும். ஸோ சைட்ஸோட சிஓபி மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் நடக்கும். ஸோ கடைசியாக வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிஓபி மீட்டிங்கில் வந்துட்டு இந்தியா என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுத்திருக்கு, அவங்களோட ரெக்வஸ்ட் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சைட்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்தீங்க அப்படின்னா 1976ல் சைட்ஸை வந்து இந்தியா வந்துட்டு அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைவர்ஸ்டு கண்ட்ரி. ஸோ அதனால் வந்து சைட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸில் வந்து 7 to 8% ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இந்தியாவிலேருந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ 34 குளோபல் ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஸோ அதில் 4 வந்து இந்தியாவிலேருந்து இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், சுந்தாலாண்ட், ஹிமாலயாஸ், இண்டோ பர்மா ரீஜியன்ஸ். ஸோ இந்த ரீஜியன்லலாம் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த ஸ்பீஷீஸ்லாம் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றக்கூடிய கேட்டகரியில் த்ரெட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்ஸ் வைல்ட் லைஃப் ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் தரது கிடையாது. நிறைய இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்தியா எடுத்து தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பெர்மிட்டு, இம்போர்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்தியா வந்து சிஓபி 18ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2019ல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொபோசல் அப்படின்றத வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மூத் கோட்டட் ஓட்டர், ஸ்மால் கிளாட் ஓட்டர், இந்தியன் ஸ்டார் டார்டாய்ஸ், டோக்கே கெக்கோ அண்ட் வெஜ் ஃபிஷஸ், இந்தியன் ரோஸ்வுட், இந்த ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீலீஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
டார்டாய்ஸ் வந்துட்டு சைட்ஸோட அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்குது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுங்கள். அண்ட் டோக்கியோ கெக்கோவும் வெட் ஸ்பீஷஸும் அப்பெண்டிக்ஸ் 2ல இருக்குது. ஸோ அது இந்த மாதிரியான 3 ஸ்பீஷஸை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.